இந்த வீடியோ பதிவில் உலகில் அதிகமாக விற்பனையாகி அதிகமாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரே புத்தகமாகிய பைபிளில் சொல்லப்பட்டுள்ள முக்கியமான 3 ஜோசப் யார் என்றும் அவர்கள் குணமும் அதனால் அவர்கள் அடைந்த மேன்மையும் நாம் அறிய வேண்டிய உண்மையும் என்ன என்பதை நாம் காணலாம். வாருங்கள். அன்பு நண்பர்களே, வணக்கம். முதலாவது, இஸ்ரேல் தேசத்தில் வாழ்ந்த யாக்கோபு என்பவரது பிள்ளைகளில் செல்ல பிள்ளையாக இருந்த ஜோசப், அதாவது யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவர் மேல் பொறாமைப்பட்டு ஒரு சூழ்ச்சி செய்து அவரை எகிப்து தேசத்துக்கு அடிமையாக விற்றார்கள். அவர் அடிமையாக அரண்மனையிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அவரது அழகில் மயங்கிய எகிப்து தேசத்தை ராஜாவுடைய மனைவி அவை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள முயற்சி செய்த பொழுது யோசேப்பு அந்த வலையிலிருந்து தப்பி ஓடினார். இதனால் கோபமடைந்த எகிப்து தேசத்தின் ராஜாவின் மனைவி பொய் சாட்சி சொல்லி, பொய் குற்றம் சொல்லி அவரை சிறையில் தள்ளினார். சிறையில் அவர் கைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது எகிப்து தேசத்தின் ராஜாவுக்கு ஏற்பட்ட ஒரு கனவுக்கு அர்த்தம் தெரியாமல் அவர் திகைத்துக் கொண்டிருந்த பொழுது யோசேப்பினுடைய ஞானம், அவரோடு இந்த கர்த்தருடைய பிரசன்னம், இதை குறித்து சிலர் மூலமாக கேள்விப்பட்ட ராஜா அவரை வரவழைத்து தனது சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்லும்படி கேட்டார். அதை தெளிவாக எடுத்துரைத்த யோசேப்பின் பதிலை கேட்டு அதிக மகிழ்ச்சி அடைந்த ராஜா அவரை தேசத்தின் அதிபதியாக உயர்த்தினார். தேசத்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்ட போதிலும் தனக்கு கொடுமை செய்த சகோதரர்களை அவர் மறக்கவில்லை. அவர் மன்னித்து பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தனது சகோதரர்களையும் தனது தகப்பனாரையும் இஸ்ரேல் தேசத்திலிருந்து எகிப்துக்கு வரவழைத்து அவர்களை அரவணைத்து அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு அன்பு செலுத்தினார். அது மாத்திரமல்லாது எகிப்து தேசத்தில் அவர் திருமணமாகி மனைவியும் 2 பிள்ளைகளும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்தார்கள். உண்மையும் உத்தமுள்ள யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதுமாக புகழ்ந்தது என்பதை சரித்திரம் சொல்லுகிறது. 2வது ஜோசப் இஸ்ரேல் தேசத்தில் ஏலி என்பவரது மகனாக பிறந்தவர். மரியாள் என்ற கன்னிகைக்கு கணவனாக நியமிக்கப்பட்டவர். மரியாள் பரிசுத்தாவினால் இயேசு கிறிஸ்துவின் தாயாக மாறின பொழுது அதை அறியாமல் அவள் மேல் சந்தேகப்பட்டு ரகசியமாக தள்ளிவிட ஆலோசனை பண்ணி கொண்டிருந்த யோசேப்பினிடத்திலே தேவதூதன் வந்து உண்மையை தெரிவித்ததனால் அவர் மரியாள் மேல் சந்தேகப்படாமல் தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு வளர்ப்பு தந்தையாக மாறினார். தனது தச்சு தொழிலை இயேசுவுக்கும் கற்றுக் கொடுத்த நல்ல உழைப்பாளியாக இருந்தார். சிறந்த பண்பும் பாசமும் உள்ளவர், கர்த்தருக்கு பயந்தவர், கீழ்ப்படிந்தவர். அவர் ஒரு வார்த்தையும் பேசியதாக பைபிளில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் செயின்ட் ஜோசப்பாக உலகம் முழுவதுமாக அவருக்கு கனம் கொடுக்கப்படுகிறது என்பதை யாவரும் அறிவார்கள். 3வதாக யோசேப்பு என்பவர் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள அரிமத்தியா என்ற நாட்டிலே பிறந்தவர். இவர் தேவராஜ்யம் வரும்படியாக காத்திருந்தவர். அதிக செல்வந்தராகவும் மக்களிடத்தில் செல்வாக்கு உள்ளவராக இருந்தார். யூதருடைய ஆலோசனை சங்கத்தில் உறுப்பினராக இருந்தாலும்
அவர்களது யோசனைக்கும் செய்கைகளுக்கும் இணங்காதவராயிருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு இரகசிய சீடனாக அவர் இருந்தால், ஆனால் இயேசுவின் சிலுவை மரணத்தை கண்ட சீஷர்கள் பயந்து ஓடின பொழுது, ஒரே ஒரு சீஷனை தவிர வேறு யாருமே அவரிடத்திலே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தைரியமாக பிலாத்துவிடத்திலே சென்று இயேசுனுடைய சரீரத்தை வாங்கி தனது சொந்த செலவில் தனக்கென்று வைத்திருந்த புதிய கல்லறையில் அவரை அருமையான விதத்திலே அடக்கம் செய்தார் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்வதில் அவருக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது என்பதை உலகமே அறிகிறது. இந்த 3 யோசேப்பும் தங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராக, உத்தமர்களாக, கர்த்தருக்கு சாட்சியாக, தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, தேவ சித்தத்தை சிறப்பாக நிறைவேற்றின தூயவர்களாக வாழ்ந்தார்கள். கர்த்தரை உண்மையாக நேசித்தார்கள். சமயத்துக்கேற்ற விதத்தில் தங்களை ஒருபொழுதும் மாற்றிக்கொள்ளவில்லை. காலத்துக்கு ஏற்றபடி அவர்கள் வேஷம் போடவில்லை. பெயருக்கு ஏற்றபடி வாழ்ந்தார்கள். யோசேப்பு என்றால் கர்த்தர் சேர்க்கிறவர் என்ற அர்த்தம். அவர்கள் வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்களை அவருடைய செய்கைகள் மூலமாக சேர்த்தார்கள். பெயரிலே சிலருக்கு கிறிஸ்துவ பெயர் இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய சாட்சியை இழந்தவர்களாக வாழ்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் பெயர் ஜோசப் என்று இருந்தாலும் இவர்கள் பெயர் பெற்றவர்களாக இந்த மூவருடைய சாட்சி உலகம் முழுவதுமாக புகழ்பெற்றதாக இருக்கிறது. அன்பானவர்களே, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்கள் என்றும் நிலைத்திருப்பார்கள் என்று 1 யோவான் 2:17 சொல்கிறது. தேவ சித்தத்தை செய்வதற்கு இதை பார்க்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். யாருக்காய் வாழ்கிறாய் நீ?